வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாம்க்கான சிலபஸ் அண்ட் டாபிக் வைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த எக்ஸாமுக்கான சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும் அண்ட் எப்படி படிக்கிறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் பார்ப்போம். குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ் கொடுத்துருப்பாங்க. அதில் 100 கொஷின்ஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 75 கொஷின்ஸ் இருக்கும். ஆப்டிடியூடில் 25 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக 200 கொஷின்ஸ். ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக நம்ம 300 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுதுவோம். இப்போது ஜென்ரல் தமிழ் பார்த்தோன்னா 3 பாட்டாக கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் ஏ இலக்கணம், பார்ட் பி இலக்கியம், பார்ட் சி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதில் பகுதியாக இலக்கணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் ஒரு 35 to 40 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இப்போது இதில் டோட்டலாக 21 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 21 டாபிக்ஸை எங்கே போய் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா வேறு எங்கேயுமே இல்லை, நம்ம 6th to 12th தமிழ் புக்கில் தான். 6th to 12th தமிழ் புக்கில் இருக்கிற இலக்கணம் படித்தாலே போதும். இந்த 21 டாபிக்ஸ் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 6th to 12th நியூ புக்கு, 6th to 10th ஓல்டு புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். ஓல்டு புக்கை நியூ புக்கை படிக்கிற மாதிரி ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. சிலபஸில் இருக்க டாப்பிக்கை மட்டும் ஓல்டு புக்கில் கவர் பண்ணால் போதும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்க லாஸ்ட் 10 இயர் கொஷின்ஸ் பேப்பர்ஸை பார்த்தா போதும். இதை ஃபோக்கஸ் பண்ணாலே தமிழில் நம்ம ஈஸியாக 97 மார்க்ஸ் கிட்டே எடுத்துடலாம். அடுத்து பார்த்தோன்னா இலக்கியம். இந்த பாட்டிலேருந்து நியர்லி ஒரு 30 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டாபிக்ஸ் இருக்கும். இதுவுமே நீங்கள் 6th to 12th தமிழ் புக் படிக்கும்போது செய்யுள் பகுதியில் மோஸ்ட்லி கவர் ஆகிடும். பட் நம்ம தமிழுக்குன்னு ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ரிவைஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ஐம்பெருங்காப்பியங்கள் கொடுத்துருக்காங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன இருக்குன்னு எடுத்து எழுதிக்கிட்டு, இப்போ அதில் சிலப்பதிகாரம்னா சிலப்பதிகாரம் தொடர்பான செய்திகள் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். இப்போது தமிழ் நியூ புக்கில் இருக்கா இல்லை ஓல்டு புக்கில் இருக்கா, எங்கே இருந்தாலும் அதை பற்றி A to Z கண்டென்ட் எல்லாமே எடுத்து எழுதி வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டாப்பிக்கும் எழுதி வச்சு நோட்ஸ் எழுதி வச்சு படிச்சிங்கன்னா ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு நோட்டை எடுத்து பார்த்தா போதும், உங்களுக்கு இலக்கியத்தில் இருக்க எல்லா டாப்பிக்கும் இதிலே கவர் ஆகிடும். ஸோ தமிழுக்குன்னு ஒரு நோட் போட்டு படிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இந்த பகுதியில் பார்த்தோன்னா நமக்கு மொத்தம் ஒரு 21 டாபிக்ஸ் இருக்குது. இதில் மட்டும் ஒரு 30 to 35 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதுவுமே நம்ம பார்ட் பி இலக்கியத்துக்கு பார்த்த மாதிரி தான். தமிழ் புக்ஸை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு ஒரு டாப்பிக்கும் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கணும். இப்போது இதில் மரபு கவிதையில் முடியரசன் கொடுத்துருக்காங்கன்னா அவரை பற்றின செய்திகள், மேற்கோள்கள், அவர் எழுதிய நூல்கள் எல்லாத்தையும் எடுத்து எழுதி வச்சுக்கணும். இப்படி படித்தோன்னா நமக்கு தமிழ் புக் ப்ளஸ் சிலபஸ் ரெண்டுமே கவர் ஆகிடும். ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகனார், முடியரசன், வாணிதாசன், சுரதா சொல்லிட்டு எல்லா தமிழ் அறிஞர்கள் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு தமிழ் அறிஞர்கள் பற்றியும் நீங்கள் A to Z எல்லா கண்டென்ட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பகுதி ஈயில் இருக்க 21 டாபிக்ஸ் ஃபுல்லாகவே ஈஸியாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் மொத்தம் ஒரு 10 யூனிட் இருக்குது. அதில் ஃபஸ்ட் யூனிட் பொது அறிவியல், ஜென்ரல் சயின்ஸு. சயின்ஸுக்கு ஃபஸ்ட்டு 6th to 10th புக்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதை படிச்சுட்டு அப்புறமேட்டா 11th and 12th புக்கை படிங்க. சயின்ஸுக்கு சிலபஸில் இருக்க டாப்பிக்கை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே போதும். நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட் நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ஒரு 6 to 8 months கரண்ட் அஃபேர்ஸை படித்தா போதும். மற்ற சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை மொத்தமாக சேர்த்து வச்சு லாஸ்ட்டாக படிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை அப்படி படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ டெய்லி ஒரு ½ an hour நியூஸ் பேப்பர் வாங்கி படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 3 இந்தியாவின் புவியியல், இந்தியன் ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் 10th சோஷியல் புக்கில் இருக்க ஃபஸ்ட்டு 7 லெசன்ஸை பாருங்கள். அந்த 7 லெசன்ஸை படித்தாலே போதும், ஒரு 80% ஜியாகிரஃபி சிலபஸ் கவர் ஆகிடும். அதுலேயும் அந்த 7 லெசன்ஸில் ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே ஜியாகிரஃபிக்கு போதுமானது. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 இந்தியாவின் வரலாறும் பண்பாடும், இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 6th to 12th புக்கை படிக்கணும். இப்போ ஹிஸ்ட்ரிக்கு நம்ம நோட்ஸ் எடுத்து படித்தோன்னா படிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு டாபிக் சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குன்னா அதை எடுத்து டாபிக் போட்டு எழுதிட்டு அதை பற்றின கண்டென்ட் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ எந்த புக்கில் இருக்குது, 6th and 11th புக்கில் இருக்கா, அந்த புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த கண்டென்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி எல்லாத்தையும் எழுதிக்கணும். எழுதிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் குப்தர்கள்னால் குப்தர்கள் பற்றி 6th to 12th புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அதை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இப்படி ஒரு டாப்பிக்குக்கும் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி படிக்க ரொம்ப ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்.
புக்கில் படிக்கும்போது ஒரு கண்டினியூட்டி இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம இப்படி படிக்கும்போது குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், அவங்க ஆட்சிக்கு அப்புறம் முகலாயர்களுக்கு அப்புறம் மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஸ்டோரி கண்டினியூட்டி கிடைக்கும். ப்ளஸ் ஆட்சி செஞ்ச இயர்ஸை வந்து லைனாக வரும்போது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹிஸ்ட்ரிக்கு வந்து நோட்ஸ் எடுத்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யூனிட் 5 இந்திய ஆட்சியல், இந்தியன் பாலிட்டி. பாலிட்டி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ 6th to 12th சிலபஸில் இருக்கிற பாலிட்டி டாப்பிக்கை ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இல்லை, மெயின்ஸ்க்கும் பாலிட்டியில் இருந்து தான் 60 மார்க்ஸ் கிட்ட கொஷின் வரும். ஸோ நீங்கள் பாலிட்டியை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 6. யூனிட் 6 வந்து இந்திய பொருளாதாரம், இந்தியன் எக்கனாமிக்ஸ் பார்த்தோன்னா மோஸ்ட்லி 11th and 12th புக்கில் தான் கவர் ஆகும். ஏதாச்சும் 1-2 டாபிக் தான் வந்து 6th to 10th புக்கில் கவர் ஆகும். ஸோ எக்கனாமிக் வந்து சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதும். நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம்க்கு வந்து 10th 11th 12th இருக்க ஹிஸ்ட்ரியை படிக்கணும். இதில் வந்து 12th ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதில் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் டாபிக் வந்து கவர் ஆகும். ஸோ சிலபஸில் இருக்க டாப்பிக்கை மட்டும் நல்லா படித்தா போதும். நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 8 வந்து தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். யூனிட் 8 வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதிலிருந்து ஒரு 8 to 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் பாதி டாபிக்ஸ் வந்து தமிழ் அண்ட் ஐஎன்எம்மில் கவர் ஆகிடும். பேலன்ஸ் இருக்க டாபிக் மட்டும் நம்ம படிக்கணும். அந்த பேலன்ஸ் இருக்க டாபிக் எங்கே படிக்கணும்னு பார்த்தோன்னா 6th to 10th சோஷியல் புக், 11th பாலிட்டி அண்ட் எத்திக்ஸ் புக், இதில் வந்து படித்தாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 9 பார்த்தோம்னா தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். யூனிட் 9 பார்த்தோம்னா இதில் இருந்து 4 to 6 கொஷின்ஸ் கேட்பாங்க. யூனிட் 9 இருக்கிற ஒரு டாப்பிக்கும் நம்ம தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஒரு டாபிக் ஹிஸ்ட்ரியில் இருக்கும், ஒரு டாபிக் பாலிட்டியில் இருக்கும், எக்கனாமிக்ஸில் ஒரு டாபிக் இருக்கும், ஜியாகிரஃபியில் இருக்கும். ஸோ சிலபஸில் இருக்க டாப்பிக்கை மட்டும் கொஞ்சம் தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 10 வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன்னா இந்த ஒரு யூனிட்லேருந்து மட்டுமே 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து 25க்கு ஒரு 23 மார்க்ஸ் எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். நீங்கள் இதில் வந்து 25க்கு 23 அண்ட் தமிழில் ஒரு 95 கிட்ட எடுத்தால் தான் உங்களால் கட் ஆஃபை ரீச் பண்ண முடியும். ஸோ மேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். டெய்லி ஒரு 1 hour ஆச்சு வந்து மேக்ஸ்க்கு சம்ஸ் போட்டு பார்க்குறதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 6th to 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தாலே போதும். நீங்கள் ஈஸியாக 25க்கு 23 மார்க்ஸ் எடுத்துடலாம். தமிழ் அண்ட் மேக்ஸ் வந்து நீங்கள் குரூப் 4க்கு என்ன படிச்சிங்களோ அதே தான் இங்கேயும் படிக்க போகிறீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் இருக்கும் அண்டு கொஞ்சம் டீப்பாக படிக்கணும், அவ்வளோதான். இப்போது நம்ம இந்த வீடியோவில் வந்து சிலபஸ் அண்டு எந்த யூனிட்டுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் புக்கு படிக்கணும்னு பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு யூனிட்டுக்கும் அந்த டாபிக் வந்து புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் பார்த்தோன்னா அது எந்தெந்த புக்கில் இருக்குது, எத்தனாவது லெசனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேர் டு ஸ்டடி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு யூனிட்டுக்கும் வேர் டு ஸ்டடி பார்க்கலாம். தேங்க்யூ.